சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மத்தவங்கள நம்ப வச்சு ஏமாத்தி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றவனை எப்படி ஏத்துக்க முடியும்? அதுவும் உன்ன மாதிரி ஒரு ஆளு எனக்கு சப்போர்ட் பண்ணா நான் ஏத்துக்கவே மாட்டேன். இத பொறுத்த வரைக்கும் செத்துட்டான். ஐயோ சார், என்னங்க? இவங்கள உன் கூடவே கூட்டு போனாலும் சரி, இந்த தெருவில் விட்டு போனாலும் சரி, எனக்கு இனிமே என் வீட்டுல இடம் இல்ல. ஐயோ, என்ன பாட்டி இது? என்னங்க, அவன் நம்ம பையங்க, அவன் எங்க போவான்? எங்க இருந்தானோ அங்கே இருக்கட்டும். நம்ம வீட்டை விட்டுட்டு அவன் எங்க வேற எங்கேயும் இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற தகுதியை அவன் இழந்துட்டாண்டி. ஐயோ, அவன் தப்பு பண்ணான்தான். என்ன இருந்தாலும் அவனை மன்னிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குங்க. மன்னிக்கிற மாதிரி தப்பா அவன் செஞ்சிருக்கான். அவனை நான் மன்னிச்சிட்டேங்க. நான் மன்னிக்கல. என்னால அவனை மன்னிக்கவும் முடியாது. சொல்லு. என்னங்க, நம்ம பிள்ளைங்க, அவ எனக்கு வேணுங்க. அவ எப்ப நம்ம வீட்டை விட்டு போனாலோ அப்பவே நம்ம பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. தப்பான வழியில போனவங்களுக்கு தப்பான சவகாசமும் கிடைக்கும், தப்பான முடிவும் கிடைக்கும். அவ ஒண்ணு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணலங்க. காதலிச்சவன தானே கல்யாணம் பண்ணிருக்கான். என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான். தப்பு பண்றவங்களையும் பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்றவங்களையும் என்னால ஏத்துக்கவே முடியாது. என் சித்தி ஆசைப்பட்டதுனாலதான் நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கோயிலுக்கு வந்தேன். வந்த வழியிலையும் எல்லாமே தப்பாதான் நடந்துகிட்டு இருக்கு. ராம், உன் அப்பாக்கு தப்பு பண்ணா பிடிக்காது, பொய் சொன்னா பிடிக்காது, ஏமாத்தினா பிடிக்காது. அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ உன் அப்பா தேவியையும் கணேசனையும் ஏத்துக்காம வேதநாயகி கூட திருப்பி அனுப்புனா அதுதான் உன் அப்பா பண்ற பெரிய தப்பா இருக்கும். ராம், இவ்ளோ நேரம் நான் பேசாம இருந்ததுக்கு காரணம் உன் அப்பாவும் சத்யமூர்த்தி சாரும் ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்கன்னு தான். ஆனா அவங்க தப்பான முடிவை தான் எடுத்திருக்காங்க. தேவியையும் கணேசனையும் ஏத்துக்க சொல்லு ராம். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பெத்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நடக்கிற பிரச்சனை இது. இதுல என் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் ஏன் முடிவும். ராம், இது வரைக்கும் நடந்த பிரச்சனையை கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனா இப்போ தேவி அவ கூட அனுப்புனா அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனை ரொம்ப ஆபத்தானதா இருக்கும். நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உன் கோபம் தீர்ற வரைக்கும் உன் தங்கச்சியை நீ ஆட்டி உத என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா அவளை திரும்ப இந்த வேதநாயகி கூட மட்டும் அனுப்பிடாத. அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் கூட உரிமை வேணும். அண்ணங்கிற உறவையும் அப்பாங்கிற உறவையும் முறிச்சிட்டு போனவ அவளை அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்க என் அத்தை, அவங்க என் வீட்டுக்கு வந்தப்ப நான் அவங்களை கூப்பிட்டுக்கணும்ல. அவங்க செஞ்ச ஒரு தப்பால என் அப்பா இப்ப வரைக்கும் அவமானப்பட்டு நிக்கிறாரு. இப்ப வரைக்கும் என் அப்பாவோட தங்கச்சி அவர் ஏத்துக்கவே இல்லை. ஆனா நீ ஏன் தங்கச்சியை ஏத்துக்க சொல்ற? அது எப்பவுமே நடக்காத காரியம். மாமா, உங்க கோபம் நியாயமானதுதான், அத நான் இல்லன்னு சொல்லல. உங்க பொண்ணு ஒரு தப்பு பண்ணாங்கிறதுக்காக அவளை வேண்டான்னு சொல்றீங்களே. ஆனா இப்ப விட்டீங்கன்னா தேவி அந்த வேதநாயகி கூட தான் போவா. போனா அவளோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டேய் ராம், அப்பா டீச்சர் எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காங்க. அது நல்லா இல்ல. என்னன்னு கேளு. என் அப்பாக்கு புத்திமதி சொல்ல நீ யாரு? ராம, அவ ஒண்ணு தப்பா சொல்லலையா? நல்லது தானே நான் சொல்லிட்டு இருக்கா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் என் அப்பா சொல்றதுதான் நியாயம். அவர் பேச்ச யாரு மீறினாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இங்க பாரு, அவர் சொல்லிட்டு இருக்காரு, நீ அதை தப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இங்க பாரு, என் அப்பா சொன்னா சொன்னதுதான். தேவி எங்களுக்கு தேவையில்லை, அவளை அப்படியே போ சொல்லு. இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்பா
பா என்ன மன்னிச்சிருக்குப்பா பா அப்பா தயவு செய்து மன்னிச்சிருக்குப்பா அப்பா ப்ளீஸ் பா அப்பா அப்பா ப்ளீஸ் பா அப்பா மன்னிச்சிருக்குப்பா அப்பா ப்ளீஸ் பா அப்பா 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 நான் செஞ்சது தப்பு தப்பா மன்னிச்சிருக்குப்பா அப்பா ப்ளீஸ் பா எங்களை மன்னிச்சு ஏத்துக்குங்கப்பா எந்திரடா அப்பா அப்பா ப்ளீஸ் பா அப்பா 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 ப்ளீஸ் பா எங்களை மன்னிச்சு கண்ணு முன்னாடி நிக்காத அப்பா போ. அப்பா 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 என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் தெரியாம இப்படி பண்ணிட்டேன்ப்பா. நான் பண்ணது தப்புதான்ப்பா. என்ன மன்னிச்சு உங்க பொண்ணா ஏத்துக்கோங்கப்பா. அப்பா ராம் அப்பா இவளை என் காலை விட சொல்லு. அப்பா ஏய் எதிரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீலி கிணறு வடிக்கிறியா போடி அந்த பக்கம். தேவி தேவி ராம் இந்த பார் எப்ப எங்களை வேணாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனியோ அப்பவே நீ செத்து போயிட்ட. நம்ம இந்த மாதிரி தீச்சட்டி எடுத்து வேண்டிக்கிட்டா நம்ம மனசுல என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை அந்த அம்மன் நிறைவேற்றி வைப்பா. உன்னை தலைமுழுகி தவசமே பண்ணியாச்சு. அப்படியே போயிரு. கொஞ்ச நேரம் சும்மா இரு. இனிமே நீ என்ன பண்ணாலும் எங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. சும்மா இருங்க. ஐயோ மீனா நீங்க தேவியையும் கணேசனையும் நீங்க வீட்டுக்குள்ள சேர்க்கிற வரைக்கும் நான் இதை கீழே வைக்க மாட்டேன். சகோதரி மீனா என்ன மீனா பண்ற? அது நெருப்பு மீனா, கீழே வச்சிரு. தயவு செய்து அது கீழே வச்சிரு. அவளை தீச்சட்டியை கீழே வைக்க சொல்லுடா. மீனா வேண்டாங்க என்னங்க நீங்களாவது சொல்லுங்க. அங்க பாருங்க அவளை. யாரு என்ன சொன்னாலும் நான் இந்த தீச்சட்டியை கீழே வைக்க மாட்டேன். மீனா சொன்னா கேளுமா. என் கை சுட்டு எரிஞ்சாலும் பரவாயில்ல. என் மாமாவும் சத்யமூர்த்தி சாரும் தேவியையும் கணேசனையும் ஏத்துக்கிற வரைக்கும் நான் இதை கீழே வைக்க மாட்டேன். டீச்சர் என்னங்க வைக்க சொல்லுங்க. தீச்சட்டி எடுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. நீங்க அதுக்கு 40 நாள் விரதம் இருந்து எடுக்கணுமா. இல்லைன்னா அம்மன் கோபத்துக்கு ஆளாயிருவோமா. நான் இந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து என் மனசுல ஒரே எண்ணம் தான் இருக்கு. அது இந்த 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிறதா. அப்படி பார்த்தா நான் தான் ரொம்ப நாளா விரதத்துல இருக்கேன்.